முன்னுக்கு ஓடக்கூடிய வகையிலும் செய்த அனைத்து மத்தியிலும் இங்கே வருகிறது. இந்த ஆரம்ப நிகழ்வு ஆரம்பித்து வைத்த மிகவும் கோலாகலமாக ஆரம்பித்திருக்கின்றார். கோயிலுடைய அபிவிருத்தி தொடர்பாக அதில் இருக்கக்கூடிய தடைகள் தொடர்பாக ஏற்கனவே பல தடவைகள் உங்களுடைய தரப்பில் இருந்து என்னிடம் எடுத்து சொல்லப்பட்டிருந்தது. எல்லோரும் ஒன்று கூடி ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறதாக நான் நினைக்கின்றேன். உடல் நிர்மாண திருப்பணி யார் செய்தாலும் அதை நல்ல நோக்கத்தோடு செய்தால், திறம்பட செய்தால் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு ஒத்துழைப்பு எப்பொழுதும் இருக்கும். அந்த வகையில் இந்த புதிய கமிட்டி அதை செய்யும் என்று நினைக்கின்றேன். கோரிக்கை கடிதம் தரப்பட்டிருக்கின்றது. முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாய் வழங்கி இதை ஆரம்பித்து வைக்கலாம். என்னுடைய இது மக்கள் சேவை, மனிதன் சேவை என்பதுதான் என்னுடைய இது. வழங்கி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வு நடைபெறும். அதனை தொடர்ந்து முன்னாள் அத்துடன் எமது கிராம மக்களின் குடிநீர் வசதிக்காக பொதுக்கிணறுகளை பெண்கள் பராமரிப்பு நிலையம் என்பவை அமைந்திருக்கின்றன. இப்பாதையை கூடிய விரைவில் செப்பனிட்டு தருவதற்கு ஆவணை செய்யுமாறும் எங்களுடைய இந்த மனித வாழ்விலே இந்த முன்பள்ளிகளுடைய செயல்பாடு அல்லது முன்பள்ளிகளுடைய தன்மை உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் வளர்ந்து ஆளாகி எங்களுடைய நிலைகளை நாங்கள் எடுக்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்கும் அந்த கை கொடுக்கின்றது இந்த முன்பள்ளி பருவம் ஒன்றுதான். ஆகவே அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுடைய எதிர்காலத்தை ஒரு வளமிக்கதாக ஆக்குவதற்கு காணி இருப்பவர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி தரலாம். அடுத்தது காணி இல்லாதவர்களுடைய பதிவுகளையும் நீங்கள் உங்களுடைய கிராம சேவராக பிரதேச செயலத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு பொருத்தமான காணிகள் எங்க இருக்குன்னு தேடி பார்க்கலாம். இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வருது. கடந்த காலங்களில் எங்களுடைய மக்கள் கிடைச்ச சந்தர்ப்பங்களை பயன்படுத்தியது கிடையாது. உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வந்திருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும். பொங்கு தமிழ் கண்டு விழாக்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. அது அழிவுக்கானதுதான். அதனால அன்றைக்கே சொன்னாங்க, இந்த பொங்கு தமிழ் எல்லாம் அழிவை நோக்கி கொண்டு போக வேண்டும். நாங்கள் எதை சொன்னாங்களோ அதை நடந்து முடிஞ்சிருக்கு. நாங்கள் வச்ச சூரிய பொங்கல்ன்றது ஆக்கத்துக்கானது. ஆக்கத்தை நோக்கி போவதற்காக நான் சூரிய பொங்கல் வச்சேன். உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்குது. நீங்கள் இந்த இதுக்கு தேவையான தளபாடங்களை, தேவையான உபகரணங்களை வாங்கிக் கொள்ளுங்க. மேலதிகமான தேவை இருக்க மாட்டா தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.
மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி நாட்களிலே எங்களுடைய 12 கல்வி நிலையங்களிலும் இந்த கலை விழாவை நடத்துவதற்கு நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். அதனுடைய முதலாவது விழா தை பௌர்ணமி விழா இன்றைய தினம் உடுவில் மகளிர் கல்லூரியிலே நடத்துவதிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இந்த கலை விழாவினுடைய நோக்கம் தனிய மாணவர்களை மேடையிலே கொண்டு வந்து அரங்கேற்றுவது மட்டுமல்ல, இது ஒரு நல்ல ஒரு ரசிகர் கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்புகளை சார்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது ரசிகர் கூட்டமே அறிவிக்கொண்டு வருகின்ற காலம் அது ஒன்று எங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய மரபு ரீதியான பல்வேறு அரங்க நிகழ்வுகள் அல்லது கூத்துக்கள், பல்வேறு கலை மரபுகள் நாங்கள் அறிவிக்கொண்டு வருகின்ற அல்லது எங்களிடமிருந்து விலகிச் செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனை மீளவும் அதற்கு புத்தியை கொடுத்து அதை அரங்கேற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. சந்தோஷப்படுகின்றேன். ஏனென்றால் கடந்த காலங்களில் இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில்லை. ஆனால் இந்த யுத்தத்துக்கு முன்பு 20 வருடங்களுக்கு முன்பு இவ்வாறான நிகழ்ச்சிகள் பரவலாக நடந்து வந்தன. அது எங்களுடைய சமூகத்தை அர்த்தமுள்ள வகையில் வலுவூட்டக்கூடிய வகையில் வழிகாட்டக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய பிரச்சனைகள் வேறு வகையில் திசை திரும்பியபடியினால் அந்த நிகழ்வுகள் அடிபட்டு போனது மாத்திரமில்லை, சகலதும் அடிபட்டு போய்விட்டது. அப்ப இந்த ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு ஏற்பட்டிருக்கிறதா என்கிற பணிப்பாளர் சொல்லியிருக்கிறார், உண்மைதான். அப்ப அந்த மாற்றத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் அடிக்கடி சொல்வதோடு, கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. அப்ப இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உணர்ச்சிகளை கிளப்பாத வகையில, உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில், உணர்வுபூர்வமான சிந்தனை, உணர்வுபூர்வமான கருத்துக்களாகத்தான் இது எல்லாம் வெளிவர வேண்டும். அந்த வகையில இன்றைக்கு நிகழ்த்தப்பட்ட பாட்டுகளாக இருந்தாலும் சரி, நடனங்களாக இருந்தாலும் சரி, கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அது உணர்வுபூர்வமாக வெளிவந்துவிட்டு இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாரான நிகழ்ச்சிகள் தொடரப்பட வேண்டும். தனியாக இந்த கல்வித்தனத்தில் மாத்திரமில்லை, கலைஞர் மட்டத்திலேயும் நாங்கள் இதை கொண்டு போக வேண்டும். அதற்கு என்னாலான முழு முயற்சிகளையும் நான் செய்வேன்.